பிரைஸ் லார்ட் கிட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்கூல் போனீங்களா? லீவா? லீவுனா என்ன பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். காலையில எழுந்திரிச்சு ஒரே விளையாட்டு. வெளியில போய் விளையாடுனீங்களா? செல்லுல விளையாடுனீங்களா? ஏசப்பா பிள்ளையா இருந்தீங்களா? காக்கா பிள்ளையா இருந்தீங்களா? காக்கா பிள்ளையா தானே இருந்தீங்க இன்னைக்கு ஃபுல்லா. உங்க அம்மா எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க ரொம்ப சேட்டை பண்றீங்க, பைபிள் ஸ்டடி பைபிள் ரீட் பண்ணும்போது பைபிள் எடுத்துட்டு உட்காரவே மாட்டீங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கூட எல்லாம் சண்டை எடுத்துட்டு வாரீங்க. அடுத்துன்னு நேற்று என்ன வாசிச்சோம்? வாசிக்கலாமா? நேற்று ஆதியாகமம் 6ல நம்ம முடிச்சுட்டு 7வது அதிகாரத்துல ஒரே ஒரு வாசம் கரெக்டா நேற்று ஒன்று சொல்லி தந்தல. என்ன சொல்லி தந்தேன்? நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செய்து முடித்தார். நீங்களும் யார் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யணும் சொல்லி தந்தனா இல்லையா? செஞ்சீங்களா இல்லையா? சரி, இன்னைக்கு வாசிக்கலாமா? அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்க சொன்னல, ஏசப்பா நீங்க என்ன படைச்சதுக்கு நீங்க சந்தோஷப்படுறீங்களா, துக்கப்படுறீங்களா? கேட்டு பாத்தீங்களா ஏசப்பா கிட்ட? கேட்டுருங்க. வாசிக்கலாமா? ரெடி? 1 2 3 சொல்லவா? ரெடி? 1 2 3. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2லிருந்து 11 வரை. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடை காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவஜந்துகள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்கு உட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஆமென். பாத்தீங்களா? நோவா தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். சரியா? அவன் குமாரரும். இப்போ நோவா இடத்துல உங்க அம்மா அப்பா வச்சுக்கோங்க. நீங்க தான் அவங்களுடைய குமாரர் குமாரத்திகள், அவங்களோட பிள்ளை. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது தப்பிச்சுக்கிறதுக்கு உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் பேழைக்குள்ள போறாங்க. ஓகேவா? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையா வாழ்ந்து கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செஞ்சு அவங்க அந்த பேழைக்குள்ள போறாங்க. நீங்க அவங்களோட குமாரரும் குமாரத்திகள், உங்களால அந்த பேழைக்குள்ள போக முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நீங்க நோவா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்யற மாதிரி நீங்க செய்யறீங்களா? நீங்க அப்படி செஞ்சாதானே நீங்களும் உங்க அம்மா அப்பா கூட அந்த பேழைக்குள்ள நுழைய முடியும். கரெக்டா? இல்ல எங்க அம்மா அப்பாவும் என்னை இழுத்துட்டு போயிடுவாங்க, என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையா வாழ்ற, காக்கா பிள்ளையா இல்லாம நல்ல பிள்ளையா வாழ்றவங்க மட்டும்தான் அந்த பேழைக்குள்ள போக முடியும். அப்போ உங்க அம்மா அப்பா போய் நீங்க மட்டும் மிஸ் ஆகி வீட்டுல இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அழிவுதான், நம்ம இல்லாமலே போயிடும். உங்க அம்மா அப்பா போகும்போது எங்க போனாலும் அம்மா அப்பா கூட நீங்களும் என்ன பண்ணிடணும்? சேர்ந்து போயிடணும். அம்மா அப்பா சர்ச்சுக்கு போறாங்களா, நீங்களும் போயிடணும். அம்மா அப்பா உபாசத்துக்கு போறாங்களா, நீங்களும் போயிடணும். அம்மா அப்பா எங்க போறாங்களோ அங்க நீங்களும் போயிடணும். சரியா? அப்புறம் நாளைக்கு சண்டே, அதனால நம்ம மண்டே மீட் பண்ணலாம். பாய்.